அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சொல்கிறதுனா இன்றைக்கே சொல்லுங்கள், இல்லைன்னா வேணான்னா வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்லாம் வந்து குருமூர்த்தி சொல்கிறார். ஆனாலும் குருமூர்த்தி சொல்ல மறந்த இல்லை மறைத்த செய்தி 2 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எடப்பாடியார் சம்பந்தி வீட்டில் ரைடு, சரியா? அதன் பிறகு தான் அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டு டெல்லியெலாம் போயிட்டு வந்தார். 2வது விஷயம் என்ன, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கே வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னாங்க. எடப்பாடியார் வரவே இல்லை. எப்போ வர்றாரு? சாயங்காலம் தான் வந்து அவர் அந்த கூட்டத்துக்கே வர்றாரு. காலையிலே வர்றாருன்னு சொன்னவர் வரவே இல்லை. என்னன்னு கேட்டால் கான்வாய் ரெடி ஆகலை, கான்வாய் ரெடி ஆகலைன்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மை நிலவரம் என்ன? காலையில் 11 மணிக்கு கோர்ட்டில் டெல்லியில் கேஸ் எடுத்துட்டாங்க. எந்த கேஸு? இரட்டை இலை சின்னம் குறித்தான கேஸை விசாரணைக்கு எடுக்கிறேன்னு எடுத்துட்டாங்க. கட்டை பிரித்து டேபிளில் வச்ச உடனே எடப்பாடியார் சரி வேறு வழி இல்லை, சரி வர்றாங்க கிளம்பி அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா இப்போ எடப்பாடியாருக்கு சிக்கல் என்னென்னா, ஏற்கனவே இருந்தது போல் கட்சியை 2ஆக உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? உடைச்சாங்கன்னா சின்னம் போயிடும். ஏன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனே வந்து முடிவு பண்ணிக்கலாம், கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே முடிவு பண்ணலான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமித்ஷாவே முடிவு பண்ணலான்னே சொல்லியிருக்கலாம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனில் இருக்கவங்க பூராமே அமித்ஷா சொல்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு எடப்பாடியார் நெருக்கி தள்ளப்பட்டது பிறகுதான் இவர் ஒத்துக்கிட்டு வராரு. அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் வரல.